கரூரில் 41 பேர் மரணமடைந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் விஜயை போட்டு கொடுத்து விட்டு காட்டி கொடுத்து விட்டு எஸ்கேப் ஆவதற்கு பிளான் போட்டிருக்கிறாரு புசி ஆனந்த் நீதிமன்றத்துல. நீதிமன்றம் தாவேகாவை நேற்று செருப்பு கழட்டியே பலார் 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 பலார்னு கேள்விகளால் அடித்திருக்கிறது உயர் நீதிமன்றம். இது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இன்னொரு புறம் அஸ்ரா கார்க் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அஸ்ரா கார்க் என்ன சார் அஸ்ரா கார்க்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா தம்பிங்களா? ஜென்சி தலைமுறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த 2K கிட்ஸா நீங்க யாரும் தெரியல, அது என்ன சொல்லுவீங்க உங்களை? அஸ்ரா கார்க் யாருன்னு கொஞ்சம் அப்புறமா ஆன்லைன்ல தேடி படிச்சு பாருங்க. நீங்க ஆன்லைன்ல தேடி படிச்சு பார்க்கணும். நான் திருநெல்வேலிக்காரன், அவர் திருநெல்வேலி மாவட்டத்துல அவர் வந்து அதிகாரியா இருந்திருக்கிறாரு. நான் நேர்லயே பார்த்திருக்கிறேன். அஸ்ரா கார்க் யாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் கச்சேரி கச்சேரி நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்ப விஜயவே காட்டி கொடுத்துட்டாரு புசி ஆனந்த்னு சொன்னா நீதிமன்றத்துல பாவம் மாவட்ட செயலாளர்லாம் ஏமாத்துறான். மாவட்ட செயலாளரையும் கையை விட்டு விட்டார். மாவட்ட செயலாளரையும் போட்டு கொடுத்திருக்கிறாரு நேற்று புசி நீதிமன்றத்துல. அவருக்கு தான் எஸ்கேப் ஆனா போதும், விஜய்க்கு அவர் எஸ்கேப் ஆனா போதும், ஆதவுக்கு அவர் எஸ்கேப் ஆனா போதும். ஆக மொத்தத்துல இப்ப எல்லாரும் எல்லோரையும் கைவிட்டு விட்டார்கள். இவர்களே ஒருவருக்கு ஒருவர் எல்லோரையும் கைவிட்ட பிறகு டெல்லி இவங்களை காப்பாத்துமா? இப்ப கிட்டத்தட்ட டெல்லியும் கைவிடும் நிலைக்கு வந்திருப்பதாக தகவல். இப்போ கலக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் விஜய். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். குப்பை தின்னவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, அதாவது இந்த 41 பேர் கொடூரமாக மரணமடைந்த இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்ப அந்த வழக்கு விசாரணையின் பொழுது எடுத்த எடுப்பிலேயே, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன், எடுத்த எடுப்பிலேயே விஜயை காட்டி கொடுத்து விட்டார் புசி ஆனந்த். என்ன சார் பண்ணாரு? காட்டி கொடுத்துட்டாருன்னா எனக்கு புரியல சார். என்ன பண்ணாரு புசி ஆனந்த்? என்ன பண்ணாரு விஜய் அப்படின்னு கேக்குறீங்களா? 41 பேர் இறந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு சவகாசமா வீடியோ ஒண்ணு வெளியிட்டார் விஜய். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோல என்ன சொன்னார் விஜய்? நான் எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கேன், இப்ப பரவலா இத்தனை மாவட்டங்களுக்கு போயிருக்கேன், திருச்சி போயிருக்கிறேன், திருவாரூர் போயிருக்கேன், நாகப்பட்டினம் போயிருக்கிறேன், நாமக்கல் போயிருக்கிறேன். இங்க எல்லாம் நடக்காத விபத்து கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்லாம் அப்படியே கண்ணை உருட்டி அரட்டி பேசினார். பாத்தீங்களா? அதற்குள் ஒரு சதி இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தில் முதலமைச்சர் சார், சிஎம் சார், நீங்க பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சவால் விட்டாரு. ஞாபகம் இருக்கா? விஜய் என்ன சொல்ல வந்தார்? அதற்குள் ஒரு சதி இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார் தன்னுடைய வாதத்தின் மூலம். தாவேகா ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லோரும் இணையதளத்தில் என்ன கான்ஸ்பிரசி தியரியை கட்டி எழுப்பினார்கள்? இது சதி என்று சொன்னார்கள். அப்படிதானே எல்லாரும் சொன்னாங்க. நீதிமன்றத்துல புசி ஆனந்த் போய் கையை தூக்கிட்டாரு. ஐயா நீதிபதி ஐயா, இது சதிலாம் இல்லையா, இது விபத்தியா, நாங்களும் திட்டமிட்டு செய்யலையா, யாராவது திட்டமிட்டு இப்படி செய்வாங்களா ஐயா, அதனால இதுல எந்த சதியும் இல்லையா, இத சதியா தயவு செய்து எடுத்துக்கிட வேண்டாம், இது முழுக்க முழுக்க விபத்து என்று சதி என்று சொன்ன அத்தனை பேர் மூஞ்சிலையும் சாணிய கரைச்சி ஊத்தி இருக்கிறாரு புசி ஆனந்த். அவர் தப்பிக்கணும்ல. ஏன் சார் அப்படி சொன்னாரு அப்படின்னா, தம்பிங்களா, இன்ஸ்டாகிராம்ல வாய்க்கு வந்ததெல்லாம் உளரலாம், நீதிமன்றத்துல அப்படி பேச முடியாது. நீதிமன்றத்துல புசி போய் சதின்னு சொன்னார்னா ஜட்ஜையா கேட்பாரு, சதியா? அப்படியா, ரைட், ஓகே, இங்க வா, நம்ம அவரே ஒத்துக்கிட்டாரு சதின்னு. அப்ப ஸ்பாட்ல இருந்து எல்லாரும் உள்ள வை, யாரெல்லாம் நிர்வாகிகள் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணு, ஏன்னா சதின்னு ஆயிருக்குல்ல. அப்ப இது தொடர்பா தீவிரமா விசாரிச்சு எல்லாருக்கும் பெயில் கொடுத்தா போதும், ரைட்டா? அப்புறம் சதின்னு வேற சொல்றாரு, அதனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, என்ன ஏதுன்னு பாருங்க, இத சதி இருக்குதான்னு. சதி என்ற இடம் வந்து விட்டால் புசி ஆனந்துக்கு பெயிலே கிடைக்காது. இப்பவே பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கிறாரு. முன் ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிற நீதிமன்றம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமாடா? உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டேங்க. ஆனா டே, உண்மையிலே உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடா. அன்னைக்கு இவங்க வாழ்ற காலத்துல நம்ம வாழ வேண்டியிருக்கிறத நினைச்சாலே எனக்கு வந்து கவலையா இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல. அன்னைக்கு ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தார், ஊடகத்தில் இருந்த ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தாரு. சார் என்ன சார் இவனுங்களை நீங்க என்ன சார் நினைச்சீங்க, ஐயோ அப்படின்ட்டு அந்த ஊடகத்தில் இருந்த அந்த சகோதரர் செய்தியாளர் அவர் சொன்னார் என்ற ஒரு செய்தியே. சார், பேராசிரியர் அருணன் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, தமிழ் கேள்வி சுதங்களுக்கு அருணன் தெரியும். பேராசிரியர் அருணன் எவ்வளவு புத்தகங்கள் எழுதினவர், எவ்வளவு படிச்சவர், அவர் பேராசிரியர். அவரை பார்த்து ஒருத்தன் கேட்டிருக்கான், தாவேகா ஏதோ ஒரு தம்பி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் லைவ்ல கேட்கறானா, அவர் யாருங்க கண்ணாடி போட்டவரு, அவரை போய் அரசியல் படிச்சுட்டு வர சொல்லுங்க, அவர் அரசியல் தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசுறான்னு இருக்கான். டேய் பக்கோன்னு இருக்குதுடா எங்களுக்கு. டேய் அவர் நள்ளிரவில் சுதந்திரத்துல, டேய் உங்களுக்கு வந்து நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜயோடைய சினிமா மட்டும்தான்.
ரைட்டா? அதனால உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. ஐயா என்னைய கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி புஷி வந்து போய் நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றம் அப்படிலாம் முடியாதுன்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காவல்துறையை கூப்பிட்டு இவரை கைது பண்ணுங்கன்னு அர்த்தம். விஜய் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. விஜய் மீது என்னன்னு சார் வழக்கு தொடுக்க முடியும்? விஜயா சார் 41 பேர் மறந்து காரணம் இல்ல. அப்ப விஜய் மீது என்னன்னு வழக்கு தொடுப்பீங்க? நீதிபதியே சொல்றாரு ஹிட் அண்ட் ரன். ஹிட் அண்ட் ரன் அப்படின்னா நான் வாகனத்துல போயிட்டு இருக்கேன், என் வாகனம் யாரையா இடிச்சு மோதி விபத்துக்குள்ளாகுது, விபத்துக்குள்ளாயிட்டு நான் நிக்காம வண்டி போயிட்டே இருக்குதுன்னா அது ஹிட் அண்ட் ரன் வழக்கு போடலாம். விஜய் பஸ்ல போறாரு, உட்கார்ந்து இருக்காரு, இந்த தாவேக்கா ரசிக குஞ்சுகள் அப்படியே பின்னாடி அவர் பின்னாடி போய் உயிரை கூட இதுக்கு சமமா மதிக்கிறான். டேய் உங்க அப்பா அம்மா நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு யாரா பாப்பா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மாவை விட உங்க குடும்பத்தோட வாடா. நீங்க விஜய கொண்டாடுங்க, ரசிங்க, நான் தப்புனே சொல்ல. நான் ஏதோ விஜய் மீது வன்மம் கொண்டு பேச நினைக்காங்க. ரசிப்பது என்பது வேறு. சினிமா தியேட்டர்ல படம் பாக்குறீங்க, கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க, என்ஜாய் பண்றீங்க, அது வேற. விஜய் வாராரு, கை காட்டுறீங்க, அதெல்லாம் வேற. பைக்ல போய் அவரு டயருக்குள்ள விழுதிய அந்த பஸ் டயருக்குள்ள, இப்ப நீ செத்து போயிட்டா உனக்கு யாரு காப்பாத்துவா? சரி விஜய் பஸ்ஸையாவது நிப்பாட்டினாரா? நீ போய் டயருக்குள்ள விழுற, நீயா எந்திரிச்சு அப்பவும் வெக்கம் இல்லாம திருப்பி அந்த வண்டியை துரத்திக்கிட்டு பின்னாடியே போற. அப்படி என்னடா இருக்கு விஜய்ட்ட? அப்ப இப்ப நீதிபதி என்ன சொல்றாரு? ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு வழக்கு பதிவு செய்ய சொல்றாரு. இதுக்கு முகாந்திரம் இருக்கா? இருக்குது. விஜய் போன வண்டி, விஜய் வந்து சட்டத்தை எல்லாம் மீற மாட்டேன் அது இதெல்லாம் சொல்றாருல்ல, ராங் ரூட்ல போறாரு. நம்ம ஊர்ல இடதுபுறம் போகணும் வண்டி வாகனங்கள், வலதுபுறம் எதுக்க தான் வரணும். நம்ம இங்க இருந்து போனோம்னா அவங்க இங்க இருந்து வரணும். இவர் இந்த பக்கம் போய் இப்படி போறாரு. அதுவும் கூட அன்னைக்கு நடந்த விபத்திற்கு மிக முக்கிய காரணம். அப்ப அதுக்கு ஒரு வழக்கு போடலாம். போக்குவரத்து விதிகளை மீறியது. ஏராளமான நிபந்தனைகளை காவல்துறை கொடுத்திருந்துச்சு. அந்த நிபந்தனைகள்ல ரெண்டு நிபந்தனைகளை தான் இவங்க கடைபிடிச்சிருக்காங்க. அப்ப நிபந்தனைகள் அனைத்தும் மீறப்பட்டிருக்கின்றன. அதுக்காக இவர் என்ன செய்யலாம்? இவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். ஆக இப்போ விஜயின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாத்தையும் விட நீதிமன்றம் நேற்று என்னெல்லாம் கேட்டுச்சுங்கிறதெல்லாம் நீங்க செய்தியிலே பார்த்திருப்பீங்க. கரூர் சம்பவம் ஒரு மேன் மேட் டிசாஸ்டர்ங்கிறார். விஜயின் பரப்புரை வாகனத்தை ஏன் இன்னமும் நீங்க வந்து பறிமுதல் செய்யலன்னு கேட்கிறாரு. ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல இது நடந்திருக்குங்கிறாரு. தலைவர் முதல் அனைவரும் தெரிச்சு ஓடிட்டீங்களா என்னடா நீங்கிறாரு. தாவேக்கெல்லாம் என்னடா என்ன மாதிரி கட்சிடா இதுன்னு கேட்கிறாரு. ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு இல்லடா உங்களுக்குன்னு கேட்கிறாரு. இது எல்லாத்தையும் நேற்று நீதிபதியே கேட்டுக்கிறாரு. இது எல்லாத்தையும் இதை விட முக்கியமா ஒரு ஆப்பு வச்சிருக்கிறாரு. ஆப்புன்னு ஆப்பு, அப்படி ஒரு ஆப்பு வச்சிருக்கிறார். தமிழ் கேள்வி சொந்தங்களே, நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கங்க. முக்கியமான செய்தி சொல்ல போறேன், எல்லாருக்கிட்டையும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. மிக முக்கியமான செய்தி இப்ப நான் சொல்ல போறது மிக 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 முக்கியமான செய்தி. என்ன செய்தின்னா, விஜய் மீது வழக்கு தொடர சொன்னார் அல்லவா, அது அதை விட முக்கியமான செய்தி. புஷி ஆனந்தினுடைய முன்ஜாமீன கேன்சல் பண்ணார் இல்லையா, அதை விட முக்கியமான செய்தி. ஆதவ் அர்ஜுனா தேச இறையாண்மைக்கு எதிராக கருத்து பதிவிடுவதை குறித்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவரை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னாரே, ஆதவ் அர்ஜுனா எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்று செய்திகள் வருகிறதே, அதை விடவும் முக்கியமான செய்தி. என்ன செய்தின்னு தெரியுமா? விஜய் போன வாகனம் இருக்குல்ல, அந்த பேருந்து, அந்த பஸ், சொகுசு பஸ், அந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க வேண்டும். இந்த அஸ்ராகார் தலைமையிலான குழுவை போட்டிருக்குது நீதிமன்றம். இந்த குழுவிடம் சிசிடிவி காட்சிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். சார் சிசிடிவி காட்சியில் என்ன சார் பெரிய பிரேக்கிங்? அவன் பஸ் போகுது, முன்னாடி 2 பேர் சைடு எடுத்திருப்பான், கீழே விழுந்திருப்பான், அதெல்லாம் சிசிடிவில பதிவாயிருக்கும். அதானே? பேருந்துக்கு வெளியில இருந்த சிசிடிவி காட்சி மட்டும் இல்ல தம்பி, ஆப்பு என்ன தெரியுமா? பேருந்துக்கு உள்ள சிசிடிவி வச்சிருப்பீங்கல்ல, அந்த சிசிடிவி காட்சியும் ஒப்படைக்கணும்னு ஐயா நீதிபதி ஐயா ஒரு ஆப்ப சொல்லிட்டார். நீதிபதி ஐயா ஒரு கருத்தை சொல்றாரு. ஐயா நீதிபதி சொன்ன கருத்து, மாண்புமை நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்து என்னது? பேருந்துக்குள்ளையும் நீங்கள் சிசிடிவி காட்சிகளை கொடுக்க வேண்டும். இப்ப ஷட்டரை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு விஜய் பேருந்துக்குள்ள போனார் இல்லையா, பேருந்துக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்கும் அல்லவா, உங்களுக்கு இனிமேல் நான் எதுவும் விளக்க வேண்டாம் நினைக்கிறேன். எல்லாம் வெளியில வரும். இப்ப இவங்க இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணாங்க? இணையத்துல கட்டமைச்சது என்னது? கரூர் கூட்ட நெரிசல் அரசியல் சதி, திட்டமிட்ட சதின்னு சொன்னாங்க தாவேகாவினர். நீதிமன்றத்துல எப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஐயா இதுக்கு பின்னாடி எந்த சதியும் இல்லைன்ட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல பொது வெளியில என்ன சொன்னானுங்க? 41 பேர் மரணங்களுக்கு அரசுதான் பொறுப்பேற்கணும்னானுங்க. கரூர் பிரச்சாரத்திற்கு கரூர் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் தான் பொறுப்புன்னு புஷியே சொல்லிட்டாரு. இப்ப புஷி ஆனந்த் கேட்கறாங்க, உங்களுக்கு ஏன் முன்ஜாமீன் கொடுக்கணும், உங்க முன்ஜாமீனை கேன்சல் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு இதுல எந்த பொறுப்பும் கிடையாதா? மாண்புமிகு நீதிபதி கேட்கிறாரு, ஐயா நீங்க தானே அந்த கட்சியோட பொதுச் செயலாளர், உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது புஷி ஆனந்த் தரப்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு அந்த பதில் அப்படியே வாசி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நான் பொறுப்பேற்க முடியாது. நீதிபதி கேட்கிறாரு,
ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? நான் ஏற்பாட்டாளர் அல்ல. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் ஏற்பாட்டாளர். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு புசி ஆனந்த் தரப்பு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கரூர் மாவட்ட செயலாளர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவரை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியாச்சு, என்னைய விட்டுருங்க. இப்ப அந்த கரூர் மாவட்ட செயலாளருடைய மனைவி அவங்க தான் சொன்னாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, மயக்க மருந்தை தெளிச்சாங்க, கத்தியை வச்சு கிழிச்சாங்க. இப்ப புசி ஆனந்த் சொல்லிட்டாரு அப்படிலாம் எதுவுமே நடக்கலைன்ட்டாரு. இப்ப அந்த அம்மாவை கைது பண்ணலாமா இல்லையா? அப்ப ஏங்க என்ன நீங்க நினைச்சிருக்கீங்க? எல்லாரும் உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க இல்ல? இருக்கிறவெல்லாம் ஏமாளி. இப்ப என்ன பண்றானுங்க? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? நீதிபதி ஐயா நேற்று சொல்லியிருக்கிறார், மாண்பமை நீதிபதி. இப்ப நீதிபதி மீது பாயிறானுங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், இது எவ்வளவு பெரிய சட்டத்தை மீறும் செயல். ஒரு நீதிபதி மிகுந்த பொறுப்போடு சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்லி, அப்ப அவர் நீதிபதி கேட்டது என்ன தப்பு? அப்ப விஜய் வந்து பேருந்துல இடிச்சுட்டு யார வேணாலும் நிப்பாட்டலாமா போலாம், அப்படிதானே? அப்ப விஜய்க்குன்னு தனி சட்டத்தை எழுதியிருக்கிறாரா பாபா சாஹேப் அம்பேத்கர்? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. யாரு வண்டியில யாரை இடிச்சுட்டு போனாலும் வழக்கு பதிவு செய்யலாம். விஜய்க்கு தனி சட்டமா? விஜய் ராங் ரூட்ல போலாமா? வழக்கு பதிவு செய்யக்கூடாதா? இதை ஒரு நீதிபதி கேட்டா நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பீர்களா? என்ன அட்டூழியம் இது? பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவில் சமீபத்தில் இணைந்தவர்கள், பாஜகவின் மறைமுக ஆதரவாளர்கள் மறு வைத்துக் கொண்டு தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சில மனநலம் பாதிக்கப்பட்ட கூட்டம் நீதிபதியை கேள்வி கேட்கிறீங்க. இந்த கூட்டம் எல்லாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ராமர் கோயில் வழக்குல தீர்ப்பு கொடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி பாஜகவின் சார்பில் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவங்க எல்லாம் எல்லாத்தையும் பொத்திட்டு உட்கார்ந்துருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, அவர் வீட்டுல பூஜை வச்சிருக்கேன், சாமி கும்பிட போறேன், கணபதி பூஜை வச்சிருக்கிறேன் அப்படின்னு பிரதமரை அழைக்கிறார். முக்கியமான பல வழக்குகள், ஒன்றிய அரசுக்கு எதிரான முக்கியமான பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற பொழுது பிரதமர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வீட்டில் நடந்த ஒரு பூஜைக்கு போறாரு. ஒரு கல்யாணத்துக்கு, நல்லது கெட்டதுக்கு, ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு எல்லாரும் போவாங்க. அதையே கேள்வி கேட்கிற இந்த வாய்கள் அன்னைக்கு தனிப்பட்ட முறையில நடந்த பூஜைக்கு ஒரு பிரதமரே போனார். அப்ப எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இப்ப நீதிபதி கேள்வி கேட்டா, அப்ப நீதிபதியையும் நீங்க வந்து எங்க வரீங்க? நீதிபதிக்கு ஒரு வண்ணம் பூச முயற்சிக்கிறீர்களே, இது சரியா? இது முறையா? சொல்லுங்க. இது தவறு, இது ரொம்ப அபத்தம். அவர் சொன்னதுல சட்டத்திற்கு புறம்பா ஏதாவது சொல்லி இருக்கிறாரா ஒரு நீதிபதி? சொன்னா நீங்க மேல்முறையீடு செய்யலாம், சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எல்லாமே சட்டம் தானே. இப்போ நீங்க ஊதவே வேணாம் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊதவே வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு படத்துல. விஜய்க்கு ஆதரவு யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இறந்து போனவர்கள் பெருவாரியானவர்கள் யார்? ஹெச் ராஜா மொழியில, என் மொழியில எல்லோரும் குழந்தைங்க, ஆண்கள், பெண்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள். நான் அப்படிதான் பாக்குறேன், எந்த வேறுபாடும் பார்க்கறது இல்லை. ஆனா ஹெச் ராஜா மொழியில அவர்களில் பெருவாரியானவர்கள் ஹிந்துக்கள். அப்ப ஹிந்துவே, ஹிந்துக்களை இப்படி செத்துப்பிட்டாங்களே ஹிந்துக்கள்னு என்ன செஞ்சிருக்கணும்? ஹெச் ராஜா வந்திருக்கணும். வழக்கமா ஜோசப் விஜய்னு சொல்லுவார் ஹெச் ராஜா. அவர் தான் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தினார். ஆனா அந்த ஹெச் ராஜா விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். இப்ப இறந்து போனவன் ஹிந்து அதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா விஜய் திமுகவை எதிர்க்கிறார், அது ஒண்ணு போதும். திமுகவை எதிர்த்தால் நீங்க என்ன அட்டூழியம் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆதரிப்பதற்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹெச் ராஜா ஆதரிப்பார். இறந்து போனவர்கள் ஹிந்துவா, அதை பத்தி கவலை இல்லை, ஹெச் ராஜா ஆதரிப்பார். இறந்து போனவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களா, அதை பத்தி கவலை இல்லை, ஒரு சிலர் ஆதரிப்பார்கள். இறந்து போனவர்கள் விளிம்பு நிலை மக்களா, அதை பத்தி கவலை இல்லை, ஒரு சிலர் ஆதரிப்பார்கள். இறந்து போனவர்கள் வந்து என்ன சொல்றது, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, குழந்தைகள் செயற்பாட்டாளர்கள், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் எல்லாரும் வருவாங்க, புத்துக்குள்ளே இருந்து புசு புசு புசுன்னு வெளியில வருவாங்க. இப்ப இதுக்கு சில, நான் பேர் குறிப்பிடல, அமைதியா இருக்கிறேன், சரி பேரை குறிப்பிட வேண்டாம்னு, எடுத்ததுக்கெல்லாம் தும்முவாரு இருமுவாரு ஒருத்தர், அவரெல்லாம் இங்க காணவே இல்லை, எங்க இருக்காருன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். யார் யார் உங்களை இயக்குகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம்ல, இந்த அரசியல் கூட தெரியாம தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். அப்ப நேற்று நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ரைட், நான் இப்ப அஸ்ராக்கருக்கு விஷயத்துக்கு வந்துடுறேன். அடுத்தது இது எதை நோக்கி நகரும் அப்படின்னு. அஸ்ராக்கருக்கு யாரு தெரியும்ல? நெல்லை மாவட்டத்துல அவர் காவல்துறை அதிகாரியாக பொறுப்பேற்கிறார். ஊர்ல வந்து கண்ணு முன்னாடி பார்த்தத சொல்றேன். கந்து வட்டிங்கிற பேர்ல அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த கும்பல் ஒண்ணு ஓட விட்டார் அவ்வளவு பேரையும். ஒரு கட்டத்துல அவ்வளவு பேரும் அலறி தெரிச்சு ஆத்தாடி, இனி நம்ம பொழைக்கிறதே கஷ்டம், உயிர் வாழ்றதே கஷ்டம். ஏன்னா அத்தனை பேர் உயிரை எடுத்தவர்கள் அவர்கள் எல்லாம். ஐயையோ ஆள விடுறா சாமின்னு தெரித்து ஓடிய காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். மதுரைக்கு போய் மதுரையில நாங்க தான் பெரிய இவர்கள் என்று சொன்னவர்களினுடைய கண்களில் எல்லாம் விரல விட்டு ஆட்டினவர் அஸ்ராகர். சில ரவுடிகளினுடைய கண்களில். வட சென்னையில இப்ப ஒவ்வொரு ரவுடி, பல ரவுடிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து
ஐயா சாமி எங்களை ஆள விடுங்க, நாங்க திருந்திட்டோம், இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எங்களை உயிரோட மட்டுமாவது விடுங்கன்னு சொல்லி கதறினார்கள். இல்ல அஸ்ரா கர்க் இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த விசாரணை குழுவின் அதிகாரியாக களமிறக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடைபெறும். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு சாமானியனுடைய பார்வையை சொல்றேன், நான் தீர்ப்பெழுத முடியாது, நான் நீதிபதி அல்ல, நான் காவல்துறை அதிகாரி இல்ல, ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையை நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுலயும் சொல்றேன், இதுல சதி அதெல்லாம் இல்லை. ஆனால் இது திட்டமிடாத முட்டாள்தனமான விஜயினுடைய ஆணவ போக்கினால், விஜயினுடைய அதிகார போதையினால், விஜயினுடைய அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு மனநிலை இருக்குல்ல, கூட்டத்தை அப்படியே ரசிச்சு பாக்குற அந்த வெறி, கூட்டம் இவருக்காக அலை மோதி கூட்டத்துல நெருக்கி நின்னு மூச்சு திணற நிக்கிறத பாக்குற அந்த அந்த குரூர மனநிலையால் ஏற்பட்ட விபத்து. இப்ப பிரச்சனை அதுதான். அப்ப அந்த மனநிலையை மாத்திக்கிடுங்க அப்படிங்கறதான் நாங்க சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, கூட்டம் போடுங்க, பேசுங்க, அரசுக்கு எதிராக கூட கேள்வி கேளுங்க, மக்கள் வாக்களித்தால் வாங்க, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். மக்களை மதிங்க, எந்த கட்சியா இருந்தாலும். இப்ப நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரும் தலைமறைவு. அவரை கைது செய்ய காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைப்பு. ஏன் அப்படின்னா, கடந்த 27ஆம் தேதி நாமக்கல் பிரச்சாரத்தின் போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அவங்க இப்ப புகார் கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய காட்சிகளும் வருகிறது. திருவாரூர்ல அவ்வளவு நெருக்கடி நடந்திருக்கு, அந்த காட்சிகள்லாம் இப்ப வருது. மூச்சு திணறி பாவம் சில சகோதரிகள், சில தங்கைகள் அந்த கூட்டத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு படுற பாடு கண்கொண்டு பார்க்க முடியல. நான் நிறைவா ஒண்ணு சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். இதையெல்லாம் ஆதரித்து பேசுபவர்கள், ஒரு கூட்டம் ஆதரிச்சு பேசுது இல்ல, நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள உங்க வீட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவீங்களான்னு மட்டும் நீங்க யோசிங்க. தாவேகா ரசிகர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் பேசுது இல்ல, வெளியில இருந்து சோ கால்டு எப்படி சொல்றது, சொபிஸ்டிகேட்டடா நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு மணி நேரம் வந்து நிக்க சொல்லுங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளை நிப்பாட்டுவாங்களா, இல்ல அவங்க வந்து நிப்பாங்களா? தெளிவா இருக்காங்க. அப்ப அவங்க தெளிவா இருக்கிறாங்க, நீங்க ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? இப்பவும் சொல்றேன், நீங்க விஜயை ரசிப்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க ஏன் விஜயை ரசிக்கிறீங்க என்பதிலே பிரச்சனை. விஜய் ஒரு திரைக்கலைஞன், திரையில ரசிங்க. அவர் அரசியலுக்கு வருகிறாரா, வரட்டும். அவருடைய அரசியல் கருத்துக்களின் மீது நின்று விவாதியுங்கள், சீர்தூக்கி பாருங்கள். திரையில் புரட்சியாளனாக இருக்கின்ற ஒருவன் உள்ளபடியே புரட்சியாளனாகத்தான் இருப்பான் என்று நம்பாதீங்க. திரை வேறு, அரசியல் வேறுங்கிற புரிதலுக்கு வாங்க. அவர் சொல்ற அரசியலை கையிலிடுங்க, அதுல ஆக்கப்பூர்வமா விவாதிங்க, நல்லது கெட்ட விவாதிங்க. ரசிக மனநிலையிலிருந்து வெளியில வாங்க. அவர் பின்னாடியே ஓடுறத விடுங்க, உயிர் போறதை விடுங்க. தமிழ் சமூகம் கற்றறிந்த சமூகமாக இருக்கட்டும்ங்கிறதா என்னுடைய வாதமே தவிர, நீ ஏன் அவரை கொண்டாடுற, ஏன் ரசிக்கிற, அதெல்லாம் என்னுடைய கேள்வி. இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் சொல்றேன், நீதிமன்றம் நேற்று எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் மிக மிக முக்கியமான காத்திரமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு அப்புறம் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கும் நேற்று வந்து மிக காத்திரமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி என்ன, சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமம். என்ன விஜய்க்கு மட்டும் நீங்க என்ன, அந்த கேள்வியை கூட நான் எக்ஸாக்டா கூட வாசிடுறேன். அந்த கேள்வியை, நீதிமன்றம் சொன்ன கேள்வியை வாசிடுறேன் நான் உங்களுக்கு. தமிழ்நாடு அரசு நோக்கி கேட்கிறாங்க, தாவேகாவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லையா? நீதிமன்றம் வந்து எதையும் கண்மூடி வேடிக்கை பார்க்காது, விஜயின் பரப்புரை வாகனத்தை கூட நீங்க வந்து ஏன் பறிமுதல் செய்யலன்னு கேட்டுட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதான்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அரசு கருணை காட்டுதா? அவருக்கு ஒரு தனி சட்டம் இருக்குதான்னு நீதிமன்றம் நேற்று தமிழ்நாடு அரசை, காவல்துறையை பார்த்து கேட்டிருக்கிறது. அந்த கேள்வியை நான் முழுமையா வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். எனவே தமிழ்நாடு அரசு அப்படிலாம் எந்த கருணையும் காட்ட வேண்டாம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். நீங்க பழிவாங்கவும் வேண்டாம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி, அறிவார்ந்த சமூகம், நல்லோர்கள், சிந்தனையாளர்கள் அவ்வாறான ஒரு கைது நடவடிக்கைகளை ஒருவேளை அரசு எடுக்கின்ற பட்சத்தில் அரசுக்கு எதிராக ஒரு பெருங்கூட்டம் வரலாம். திட்டமிட்டு காசு கொடுத்து பெய்டு ப்ரமோஷன் அப்படிலாம் வருவாங்க, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கு. அப்பொழுது நாங்கள் மௌனமாக நிற்போம்னு சொல்லாம நம்ம எல்லாரும் களத்துக்கு வந்து சட்டம் சொன்னதை அரசு செய்திருக்கிறது, அரசின் பக்கம் நிற்க வேண்டும். அப்பதான் அரசும் சில முடிவுகளை இது மாதிரி என்ன செய்ய முடியும், துணிச்சலோடு எடுக்க முடியும் என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.